Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு customized gownக்கு ஆரி embroidery வச்சு எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இந்த கவுனுக்காக நான் ஜார்ஜெட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். neck design ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். neckல இருந்து waist வர straight lines ஒரு 1/2 inch gap விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன்காக ஃபேப்ரிக்கோட சேம் கலர்ல நான் சீக்வென்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இந்த சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டா மல்டி கலர் ஷேட் இருக்கும், பட் பேஸ் கலர் சேம் தான். நம்ம இந்த எம்ப்ராய்டரி போடுறதுக்காக சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கோட சேம் கலர்ல. அண்ட் ஆரி நீடில் வந்துட்டு டூலிப் பிராண்ட் நம்பர் 23 தான் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துட்டு அதோட சென்டர்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த சீக்வென்ஸோட எண்டில் அடுத்து ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்புறம் வந்துட்டு நீடிலில் சீக்வென்ஸை லோட் பண்ணுறோம். நான் இதுக்கு அயன் நீடில் எடுத்துக்கல, ஏன்னா சீக்வென்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கனால டூலிப் நீடில்லே நிறைய லோட் பண்ண முடியும். ஸோ சீக்வென்ஸ் ஃபுல்லாகவே நான் டூலிப் நீடில் வச்சே போடுறேன். இது நார்மலாக நம்ம பீட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஒவ்வொரு சீக்வென்ஸாக உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போடுவோம். ஆனால் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வென்ஸ் மேலே இன்னொரு சீக்வென்ஸ் ஓவர்லாப் ஆகிறது மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி அழகாக தெரியும். மறுபடியும் கொஞ்சம் நிறைய சீக்வென்ஸ் எடுத்து லோட் பண்ணிவிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் அயன் நீடிலில் கூட பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிளாத்துமே ரொம்ப தின்னாக இருக்கனால நான் டூலிப் நீடிலே பண்ணிடுறேன் ஃபுல்லாகவே. ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து ஃப்ரேமில் ஏற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஏற்றிக்கோங்க, ஏன்னா கிளாத்துமே ரொம்ப தின்னாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க் பண்ணுறதே தெரியுது, அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கிளாத்து. நீங்கள் இது ஃப்ரேமில் டைட் பண்ணும்போது காட்டன் கிளாத்தெல்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுக்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக டைட்னஸ் வச்சுட்டு நீங்கள் ஆரி போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2.5 inches வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சீக்வென்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் டியூப் ஒர்க்குன்னு அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி போடுறேன். நீங்கள் இந்த டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட கலரை விட கொஞ்சம் டார்க்காக தான் இருந்து. என்னோடய ஐடியா என்னென்னா, அந்த சீக்வென்ஸ் இருக்குது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த ஷேடிங் மட்டும்தான் தெரியும், ஒரு மல்டி கலர் ஒரு எஃபெக்ட் மாதிரி. டியூப்ஸ் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நான் ஃபினிஷ்டு இது காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் இந்த டிசைனை கவுனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் குர்த்தா நெக் பேட்டர்னுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் நெக்கில் மட்டும் நான் இந்த ஒர்க் பண்ணுறேன். நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2.5 மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டியூப் ஒர்க் பண்ணுவோம். நான் இந்த டிசைனுக்காக இந்த மாதிரி ஹாஃப் டியூப் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட கலரை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேட். இதுவுமே நம்ம டூலிப் நீடில் வச்சு தான் போட போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபேப்ரிக் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால எனக்கு அயன் நீடில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் டூலிப் நீடில் வச்சு தான் இந்த என்டையர் டிசைனும் நான் போட்டு முடிக்க போகிறேன். நான் ஆரி எம்ப்ராய்டரியில் டியூப் ஒர்க் அண்ட் பீட் ஒர்க் பண்ணுற டியூட்டோரியல் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி டியூப் ஒர்க்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த அயன் நீடில்லையே பண்ணிப்போம், ஏன்னா அயன் நீடிலில் நிறைய பீட்ஸ் லோட் பண்ணிக்க முடியும். அதனால் நான் இந்த ஃபேப்ரிக்கோட டைப்பை பொறுத்து தான் டூலிப் நீடிலில் வச்சு இப்போ போடுறேன். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த ஒரு 2.5 inchக்கு நம்ம பீட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சீக்வென்ஸ் ஒர்க் தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இது ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இன்னும் ஒரு லைன் தான் நான் போட வேண்டியது இருக்குது, மிச்சம் எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒர்க் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம இப்போ இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். அந்த ஃபேப்ரிக்கோட கலர்லேயே ஒரு சட்டில் எம்ப்ராய்டரி லுக் தான்.
நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கவுன் தான் இல்லை, சுடிதார், டாப்ஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இந்த கவுன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்காக தான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கவுனோட பாட்டம் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளேர் வர்றது மாதிரி சர்க்குலர் பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். என்னால் ஃபுல் ப்ரொசீஜர் ஸ்டிச்சிங் காமிக்க முடியல. நான் உங்களுக்கு அந்த பாட்டம் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளார்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்படி 2 பீஸ் ஆஃப் கிளாத் ஒரு ஃபுல் ஃப்ளார் வர்றது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதோட கம்ப்ளீட் அவுட்புட் பிக் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.